அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சாமி, இன்னொரு கேள்வி. பிரம்மச்சாரியம்னா என்ன? பிரம்மச்சாரியம்னா என்னது? இங்கே உங்களோட வழிமுறையில் வந்து பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கணுமா? பிரம்மச்சாரியம் 2 வகை இருக்குது. 2 வகை இருக்குது பிரம்மச்சாரியம். கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், 4 கூத்தியார் வச்சுப்பான். ஏன்னா கல்யாணம் பண்ணால் குழந்தை குட்டியாகி போச்சுன்னா நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிக்காமல் 4 கூத்தியார் வச்சுக்கின்னு தெருவுக்கு ஒன்று வச்சுன்னுப்போம். அது ஒரு வித பிரம்மச்சாரி. ஒரு வித பிரம்மச்சாரி, உண்மையான பிரம்மச்சாரி என்னன்னா கீழே இருக்கிற விந்துவை மேலே ஏற்றணும், ஏற்ற தெரியணும், அதுக்கு குரு போகணும். அப்படி ஏற்றணுன்னா கீழே அந்த உடல் உணர்ச்சி இருக்காது. உணர்ச்சி இல்லாத போது அவன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடியும். ஏன்னா இந்த யூரின் பை இருக்குத, அது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஒய் ஜாயிண்ட்டில் ஒன்றில் வந்து பிளாட்ரு யூரின் போகும், ஒன்றில் வந்து விந்து சுரக்கும். இந்த விந்து சூடாகும் போது அது வெளியேறிடும். இங்கே பிளாட் ரொம்பும்போது ஒன்றுக்கு வந்துடும். அப்போது அந்த இடத்துல அதை சேர்க்கக்கூடாது, அந்த விந்துவை அங்கே சேர்க்கக்கூடாது. சேர்க்கக்கூடாதுன்னா அதை ஏற்ற தெரியணும். ஏற்றுனாக்கா அது ஒரு தேஜஸ், அது ஒரு புகை மாதிரி. இந்த மட்டப்பலகை வச்சுருப்பாங்க தெரியுமா, கொத்தனாரெலாம் லெவல் பார்க்கறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, அது இவ்வளோண்டு இருக்கும். அது செவத்து மேலே அப்படி வச்சுட்டாங்கன்னா பள்ளம் இருக்குது மோடுக்குதுன்னு தெரியும். அதை வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து என்னது பாதரசம். பாதரசம், அந்த பாதரசத்தினுடைய நிலைமை என்னன்னா துளிவுண்டு சூடுபட்டதுன்னா காணாமல் போயிடும். இந்த விந்துவும் பாதரசம்தான். இந்த விந்து தான் விதை உலகத்துக்கு. விந்துன்னு ஒன்று இல்லைன்னா உயிரினங்கள்னு ஒன்று இருக்காது, எல்லா ஜீவராசிக்கும். இந்த விந்துவை தூவியவன் தான் அவன். அதனால்தான் அவனுக்கு பேர் தந்தைன்னு சொல்கிறோம், பூமியை தாயின்னு சொல்கிறோம். ஏன்னா அவன் அங்கேருந்து போடலைன்னா இங்கேருந்து ஒன்று கூட வராது. அந்த சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழாதுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். இந்த சாப்பாடு இன்றைக்கி கொடுக்குற சாப்பாடு ஒரு மனிதனை 9 நாள் உயிர் வாழ்வது. அப்படிப்பட்ட புண்ணியங்கள் பண்ணும்போது இந்த உலகத்தில் தான் நம்ம பாவத்தையும் பண்ணோம், தனி உலகத்தில் பண்ணல, இங்கே தான் பண்ணியிருக்கோம். அதே புண்ணியத்தை இந்த உலகத்திலே பண்ணும்போது நம்ம சமமான நிலைக்கு வரும். அதனால தான் சொன்னார், இடுக்கண் வரும்போது நகுக அப்படின்னு. எப்போ துன்பம் வந்தால் அப்போ சரி, அது வள்ளுவருக்கு சரியாக இருக்கும், நமக்கு சரியாக இருக்குமா? நமக்கு ஒரு காலில் அடிபட்டுச்சுன்னா நம்ம தாங்குவோமா? ஆனால் வள்ளுவருக்கு தெரியாது அது. அதனால் அவர் நகுகன்ட்டார். அதனால தான் கண்ணதாசன் திருப்பி அந்த கேள்வியை கேட்டான். அவர் வள்ளுவரை திருப்பி அந்த கேள்வி கேட்டான். பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்ட்டான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிற இந்த துன்பங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் சூரியனை கண்ட பனி மாதிரி சீக்கிரமே விலகி ஒரு நல்ல வழி பிறக்கும். அந்த வழியது குருநாதரை நாம் திரும்பவும் போய் ஐயாவோட சமாதியில் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக கூட சீக்கிரம் அமையும். இந்த சோதனையே ஒரு நல்லது தான். நம்ம எல்லாருக்கும் ஐயா ஒரு பரிசு வச்சிருக்கிறார். ஐயா கடைசியாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, நான் இல்லை, நான் வரல அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒரு அம்மா அங்கே அழுகுறாங்க. அழுகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மேடையிலேருந்து திரும்பி பார்க்குறாரு. என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதே இல்லைல்ல, என்னை இன்னும் ஒரு அடையாளத்தில் தான் பார்க்குறீங்க. இந்த உடம்போட வடிவம், இந்த உடம்பு தான் ஐயா, இந்த வடிவம் தான் ஐயான்னு நீங்கள் பார்க்கறது எனக்கு புரிந்தால் தானே கதறீங்க. ஒரு குருமார்
வருவதும் இல்லை, போவதும் இல்லை, வந்து போகிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறத தவிர அவரே குருநாதர் இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆகாயமான பிரபஞ்சம், அவருக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி மட்டும்தான் குருதேவரை தவிர அவரோட வடிவம் குருதேவர் இல்லை. அதுதான் அவர் சொல்கிறாரு, நானே இந்த ஊன உடம்புக்குள்ளே சிக்கி தவிக்கிறேன். உண்மையிலே நான் யார்? இறைவனை யார் காட்டி கொடுக்க முடியுமோ அவங்கெல்லாம் யாராக இருக்க முடியும்? இறைவனாக மட்டுமா இருக்க முடியுமே தவிர இறைவன் இல்லாத ஒருத்தரால் இறைவனை காட்டி கொடுக்க முடியாது. பாம்புக்கு கால் இருக்கா? பாம்புக்கு கால் இருக்கா? எந்த பாம்புக்கும் கால் இல்லை. ஆனால் ஒரு பழமொழி இருக்குது, பாம்பின் கால் பாம்பு அறியும். எப்போ பாம்போட காலை பாம்பு தான் அறியும் அப்படின்னு சொன்னது காரணம் என்ன? எது ஒரு பொருளாக இருக்குதோ அந்த பொருள் தான் இன்னொரு பொருள் தன்மையை காட்டி கொடுக்கும். அப்போது இறைவனை காட்டி கொடுக்குற ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா அது இறைவனை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அப்போது இறைவன் மனுஷ ரூபத்தில் வரணும்னா அவன் எந்த ரூபத்தில் வருவான்? ஒரு குருவோட வடிவத்தில் மட்டும்தான் வருவான். ஏன்னா அந்த ஒரு வடிவம் மட்டும்தான் இறைவன் வந்து தங்கக்கூடிய ஒரு தகுதி அந்த குருவோட வடிவத்துக்கு மட்டும்தான் இருக்குது. சராசரி மனுஷனோட வடிவத்தில் அவர் இல்லை. ஆனால் நம்முடைய போதாத காலம் குருதேவரும் நம்மளை மாதிரி மனுஷன் மாதிரியே வந்துட்டார். அவர் வேற மாதிரி ஏன்னா தலையில் ஒரு கங்கையும் இந்த பக்கம் ஒரு பிறையும் கழுத்தில் ஒரு பாம்பு எடுத்துன்னு வந்திருந்தா ஓ வந்த ஒரு சிவபெருமானுன்னு யாரும் வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் அவரை பிடிச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? அவர் ஏதோ 5ஆம் கிளாஸ் வாத்தியார் மாதிரியும், அடுத்து வந்தவர் 6ஆம் கிளாஸ் வாத்தியார் மாதிரியும், 5ஆம் கிளாஸ்லேருந்து தாண்டி வந்துட்டப்பா இனி 6ஆம் கிளாஸ் வாத்தியாரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குது இன்றைக்கி இருக்குது. ஒரு குருதேவர் வாத்தியார் இல்லை. வாத்தியார் எந்த கதவை திறந்து வைப்பார்? எந்த கதவு சாமி திறக்க வைப்பார்? எந்த கதையும் அவரை திறக்க வைக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார்? உன்னோட தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு படிப்பை மட்டும்தான் கொடுப்பாரு. அவருக்கு பேர் வாத்தியார். 1ஆவதுல ஒரு வாத்தியார் இருப்பார், 2ஆவதுல ஒரு வாத்தியார், 12ஆவது வரைக்கும் வாத்தியார் இருப்பார். காலேஜுக்கு போனாலும் வாத்தியார் வருவார். ஆனால் கரை சேர்க்கறதுக்கு எந்த வாத்தியாராலும் முடியுமா? எந்த வாத்தியாராலும் முடியாது. ஒரே ஒரு வாத்தியார் தான். ஏன்னா அவர் வாத்தியாரே கிடையாது. அவர் பேர் என்னது? குருநாதர். அவரால் மட்டும்தான் இந்த பிறவின்ற பெருங்கடல்லேருந்து ஒருத்தரை கை தூக்கி கரை சேர்க்க முடியும். வாத்தியாரங்களால் கடலில் தள்ள தான் முடியும். டேய் ஒரு பையன் படிக்கவே இல்லை, வாத்தியார் என்ன சொல்வார்? டேய் நல்லா படிடா, நல்லா படித்தாதான் நீ போய் நல்ல வேலையில் சேர முடியும், நல்ல வேலையில் சேர்ந்தாதான் நீ நல்லா சம்பாதிப்ப. ஒரு வாத்தியார் என்ன சொல்லுவார்? இதை தானே சொல்ல முடியும். ஆனால் நம்ம வாத்தியார் என்ன பண்ணார்? நல்லா வேலை செய், நல்லா சம்பாதின்னு சொன்னாரா? ஏயா உன்னை பார்த்த நாள்லேருந்து எனக்கு வேலையும் செய்ய முடியல, குடும்பத்தையும் நடத்த முடியல. யாரை பார்த்ததுலேருந்து? குருநாதரோட சொல்ல கேட்டதுலேருந்து என்னால் குடும்பத்தையும் சரியாக நடத்த முடியல, வேலையும் சரியாக செய்ய முடியல. உலகமே கதின்னு போன இந்த மனசு இப்போ எதையும் பிடிக்காம அப்படியே நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்குது. காரணம் என்ன? எதுக்குமே மயங்காத இந்த மனம் ஏதோ ஒரு சொல்ல கேட்டு அப்படியே மகிடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி மயங்கி போய் நிற்குது. அப்போ அந்த சொல்லுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும்? அந்த சொல்லை யார் சொல்கிறாங்களோ அவங்க மட்டுமே குருநாதர். அவங்க சொல்கிறதெல்லாம் குருநாதர் சொன்னதெல்லாம் காப்பி பண்ணி சொல்கிறவங்களாம் குருநாதர் ஆகிட முடியாது. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சாமி. எல்லாரும் உணர முடியுமா? எல்லாராலையும் உணர முடியாது. உணர்ந்துட்டா எல்லாத்தையும் இயக்க தயாராக இருந்துருவாங்க. எந்தன்னு ஓட வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. சரிங்களா? ஒரு குருநாதர்ன்றவர் நான் என்ற தன்மை இல்லாமல் எல்லாமாவும் கலந்துருப்பார். வேறு யாருக்கும் அந்த பக்குவமே இல்லை. எல்லாரும் ஒரு அடையாளத்தில் சிக்கி தவிக்கிறோம். அந்த அடையாளம் எது? நான் என்ற அந்த உணர்வு. அது இருக்கிற வரைக்கும் கற்றின கலையும் கை கொடுக்காது. ஐயா சொல்லுவார், உனக்கு இந்த கலை எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இறைவனை காட்டுறதுக்காக இந்த கலையை உனக்கு நான் கொடுக்கல, நீ யாருன்னு தெரியறதுக்காக தான் இந்த கலையை கொடுத்தனே தவிர இந்த கலை மூலயமா இறைவன் யார் என்று காட்டக்கூடிய சக்தி இந்த கலைக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு உண்மை தான், நீ யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இறைவன் யாருன்னு தேட வேண்டிய அவசியமே அங்கே கிடையாது. இதுதான்
எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது. தன்னை யார் உணர்றாங்களோ அவங்க யாரும் இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள தேடி இறைவன் வந்துடுவான். அப்போது இன்றைக்கி இந்த இருக்கிற கூட்டத்தை தேடி இறைவனாகிய குருநாதனும் இன்றைக்கி இந்த மண்டபத்தில் வந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த கூட்டம் எதுவும் பொண்ணை தேடியோ பொருளை தேடியோ சேர்ந்த கூட்டமோ வந்த கூட்டமோ இல்லை. ஒரே ஒரு என் குருநாதர் எனக்கு வேணும்னு சொல்லி வந்த கூட்டம் இது. சரிங்களா? நல்லது.